காய்ஸ் இப்போ நம்ம வந்து பனர்கட்டா ஜூ வரைக்கும் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் ரீச் ஆயிடும். இது பார்த்தோம்னா பெங்களூர் சென்டர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் தாங்க ஆகும். ஃபேமிலிக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட்னே சொல்லலாம். அண்ட் நமக்கு இந்த பனர்கட்டா நேஷனல் பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சஃபாரி ரைடு இருக்குது, பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது அண்ட் ஜூ இருக்குது. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தா டேரெக்ட் பஸ்ஸஸும் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நிறையா கடையும் இருந்துச்சு சாப்பிட. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தோம்னா மார்னிங் 9:30லேருந்து 5 o'clock வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். அதான் டைமிங்கு. அண்ட் சஃபாரி ரைட் பார்த்தோம்னா மார்னிங் 9:30 ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் உள்ளக்கே நிறையா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. ஏன்னா இதை விட்டோம்னா நமக்கு உள்ளக்க கடையே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கோம். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். இதுக்குன்னா சஃபாரிக்கு வந்து 10 மணிக்கே நாங்கள் டிக்கெட் போட்டோம். ஆனால் சஃபாரிக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், கேமராவுக்கு போடல. அதுக்கும் சேர்த்து போடணும். இவன் தான் அறிவார். நான் வெப்சைட்டில் ஒழுங்காக பார்க்கல, 10 தான் போட்டிருக்கேன் டிக்கெட்டை. இல்லைன்ட்டானுங்க, அவ்வளோதான். கட்டம் ஓகே. இங்கே பார்த்தோம்னா டிக்கெட் ப்ரைஸிங்லாம் எல்லாமே இந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நமக்கு இங்கே போகும்போது டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அண்ட் நான் வந்து பனர்கட்டா வெப்சைட்லேயே எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணிட்டேன்னா கேமராவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். நான் அதை எனேபிள் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால கேமராவுக்கு மட்டும் தனியாக டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். இதிலே போடலாம்டா. இப்போ ஜூ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100லேருந்து இருக்குது. சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 50, சீனியர் சிட்டிசனுக்கு 60 கொடுக்குறாங்க ஆஃபரில். இப்போ பட்டர்ஃப்ளை கார்டனு 50, 30, 13 இருக்குது. அதே நான் ஏசிக்கு வந்து ஒரு டிக்கெட்டு, ஏசிக்கு வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. நாங்கள் எப்படின்னா சஃபாரிக்கு வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டைம் என்ன? எது வேணாலும் போகலாமா? இப்போ நம்ம 10:30க்கு தான் போட்டிருந்தோம். ஆனால் இதில் வேணாலும் போகலான்றாங்க. ஸோ 9:30க்கே போகிறோம். ಒಳಗಡೆ ಹೋಗಿ அப்படிதான் நான் உள்ள போய்க்கிறேன். இருங்க. இப்போ வந்து பஸ்ஸில் போச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருக்கணும். இன்னொன்று எங்கே இருக்கு? அங்கே உட்காந்துருக்கு பாரு. ಇಲ್ಲಿ ಸಮಯ இருக்கா? என்னடா புளி ஃபர்ஸ்ட் எல்லாம் புள்ள திங்கான்னு சொல்லுவாங்க. அது புளி இல்லைங்க, சிறுத்தைங்க. அதான் புள்ள தின்னுது.
ನೋಡ್ದ ನೋಡು ಮುಂದೆ ನೋಡ್ದ ಟೈಗರ್ ನೋಡಪ್ಪ ಟೈಗರ್ ಅಲ್ಲಿ ಕೂತಿಲ್ವಾ ಅಲ್ಲಿ ನೋಡ್ದ ವೈಟ್ ಟೈಗರಾ? ವೈಟ್ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾನೆ. எல்லாம் எடுத்துட்டு செக் பண்றா. எடுத்தியாடா? நம்ம ஃபோட்டோகிராஃபர் பாருங்க, ஒரு குரங்கு இன்னொரு குரங்க எடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹலோ கைஸ், நாங்கள் இப்போ பட்டர்ஃப்ளை கார்டனில் இருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க, பட்டர்ஃப்ளை கார்டன் சொல்லிட்டு பட்டர்ஃப்ளையை இன்னும் காணோம். ஸோ நாங்கள் காட்டுறோம் குட்டி சீக்கிரத்தில் பட்டர்ஃப்ளையை. இருக்கிறதுல 3 டைப் பட்டர்ஃப்ளை இருக்கு. எங்க ஊர்லயே இருக்கும். அதெல்லாம் மயில் பட்டர்ஃப்ளை அழகா இருக்கும். நீங்கள் சைடில் பார்த்தோம்னா ஒரு கைடு எல்லாருக்கும் ஒரு பாக்ஸை காட்டிக்கிட்டு இருந்தாரு. என்னடான்னு போய் நேரில் பார்த்தா அது வந்து கேட்டர்பில்லருங்க. இந்த புழு தான் நமக்கு வந்து பட்டர்ஃப்ளையாக மாதிரி வரும்.
அண்ட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு. அங்கேயே பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளில் இருக்க லாவா, பியூப்பா இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸை அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. நானும் அங்கே கேமரா வச்சுட்டு எல்லா பட்டர்ஃப்ளையும் வீடியோ எடுத்துடலான்ட்டு நின்றுட்டு இருந்தால் அங்கே எல்லா பட்டர்ஃப்ளையும் நான் ஸ்டாப்பாக விடாமல் பறந்துட்டு வேறு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே நிறைய கட்டி கிளம்பியாச்சு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். பட்டர்ஃப்ளை கார்டன் சொல்லிட்டு அவ்வளோவா வருத்தலாம் இல்லை. இல்லை, நல்லா இருக்கு வீடியோ. பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஜூக்கு போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து இப்போவே நம்ம சஃபாரி ரைடெலாம் முடிச்சாச்சு. சரி, சஃபாரி ரைடில் என்னன்னா என்ன சொல்ல, ரைட் சைடில் வருமா இல்லை லெஃப்ட் சைடில் வருமானே தெரில. லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்கோம், திரும்பி பார்த்தா ரைட் சைடில் வருது. இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தோம். லயனு, ஜீப்ராலாம் இருக்குன்னாங்க, பட் ஜீப்ராலாம் காட்டவே இல்லை. லயன், டைகர், அப்புறம் சீட்டா அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்தோம், காட்டினாங்க. ஆனால் 30 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க. அதில் தவிர என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 5 என்ன சொல்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் கூட நிற்கல, நின்றுட்டு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. அதுதான் கடுப்பு. 30 நிமிஷம் தான் ஒரு ரைடுக்கு டைம் கொடுக்குறாங்க. இல்லை 30 மினிட்ஸ் தான் போட்டுருந்தாங்க. டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் போறான், இவன் ஒருத்தன் இந்த பக்கம் ஒரு பஸ் ஓட்டான், பார்த்தா அந்த பக்கம் ஓடுறான். வெளியா இருக்கு. சரி, நீங்கள் இப்போ இந்த ரைடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒர்த்து நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டு ஒர்த்து தான். என்ன கொஞ்சம் நேரம் இருந்து கட்டி இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாலும் பல பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீங்கள் வீடியோ ஃபோட்டோகிராஃபி ஏதாச்சும் எடுத்தீங்களா? நீங்கள் டிவியில் பேட்டி எடுக்கிற மாதிரி பேசாதீங்க, நீங்கள் பேசுங்க. நாங்கள் வந்து சஃபாரி ரைடை முடிச்சிட்டோம். சஃபாரி ரைடை முடிச்சுட்டு சேம் கேட்கல சத்தமா. ஜெய், நீ ஃபன் பண்ணக்கூடாது, நான் தான் ஃபன் பண்ணணும். ஓகேவா? சரி, நாங்கள் சஃபாரி ரைடை முடிச்சிட்டோம். சஃபாரி ரைடை முடிச்சுட்டு சேம் டிக்கெட்டை தான் நாங்கள் ஜூக்கும் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ ஜூவில் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பட்டர்ஃப்ளை கார்டனே முடிச்சிட்டோம். ஆமாம், பட்டர்ஃப்ளை கார்டன் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஓகே, பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு ஜூன் ஜூலை தான் சீசன் சொல்கிறாங்க. பட் ஜூன் ஜூலை சீசனில் வந்தாலே அவ்வளோவா பட்டர்ஃப்ளைலாம் பார்க்க முடியல. பேசிக்காக காமனான ஒரு 2-3 பட்டர்ஃப்ளைஸ் தான்.
என்னடா தூங்குது? நைட்டோட கொண்டு போய் கிடச்சிருவாங்க போல. பகலில் வெளியே எந்திரிக்குதுடா. எங்கே எந்திரிக்குது எந்திரிக்குது அந்த பக்கம். இந்த சிங்கத்தை பார்க்க எவ்வளோ கூட்டம். ಅಲ್ಲೆಲ್ಲ ನಾಲ್ಕು
ஹலோ கைஸ். ஹாய் காய்ஸ். நீங்கள் சொல்லுங்க. ஹாய். ஹாய். போதுங்க. மணி பார்த்தா 4:22, 5 மணியோட க்ளோஸு. ஸோ மழை வேறு போயிருந்தாலும் நாங்கள் இப்போயே கிளம்புறோம். போயிட்டு மதியானம் வேறு சாப்பிடல. ஸோ ஹெவியாக சாப்பிட்டு சண்டேவை மாற்றி ஆமாம் மாற்றி மழை வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? பட் மழை வந்தாலும் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எல்லா பேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். See you until the next video. Bye bye. பாய். Yeah. யா.